படம் எப்படிங்க இருக்கு மெய்யழகன்? நல்லா இருக்கு. பிடிச்ச சீன்னா கிளைமேக்ஸ் தான். சரி, அவங்க எதுவுமே சொல்ல வேணாம் போகுது. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கதை என்ன இது பெயின் பண்ணிருக்காங்க? அதான் வில்லேஜ் லைஃப் மிஸ் பண்ணிட்டு அரவிந்த் சாமி வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சிட்டில வந்தாரு, திருப்பி ஊருக்கு போவாரு. அதுதான் கதை ஓரளவு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 96 மார்க் இருக்கா இல்ல அதோட இருக்கா? 96 தான் நல்லா இருக்கு. 96 நல்லா இருக்கு. கதைக்கு டைட்டிலுக்கு சம்பந்தம் இருக்கா? மையழகன்றது வந்து ஹீரோட பேர். அவங்க வில்லேஜ்ல இருந்து அரவிந்த் சாமி வெளியே இருக்கிறாரு, சென்னையில வாழ்ந்தாரு, திருப்பி ஊருக்கு வரவும் நினைக்கிறாரு. ஆனா என்ன மிஸ் பண்ணாரு. படம் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. 96 ஜானரு கம்ப்ளீட்டா வேற. ரெண்டு லவ் பண்ணாங்க ஒன்னா சேருது. இது வந்து ஊரை விட்டு வெளில வந்தா திருப்பி ஊருக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ஆடியோ லான்ச்ல சூர்யா சொல்லியிருந்தாருல, படத்தை பார்த்துட்டு கார்த்தியை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆனா அவர் ஆக்சுவலா அரவிந்த் சாமி தான் கட்டி பிடிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமி சூப்பரா பண்ணிருக்காரு. ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கு. ஒரு நைட் டிராவலிங்ல ஒரு மூவி தெரியல. அதை பத்தி இல்ல 96 படத்தோட இந்த படம் நல்லா இருக்கா? இல்ல 96 தான். அது வேற ஜெனர், இது வேற ஜெனர். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜெனர் எடுத்திருக்காரு. எல்லாருமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது சார். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. டைட்டில் கதைக்கு சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்டதுதான் எதுவும் இல்ல. அத நீங்க போய் பாருங்க. பார்த்தது எல்லாத்துக்குமே சொல்லி குடும்பமா போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே. கார்த்திக்கு அரவிந்த் சாமிக்கு என்ன ஃப்ரெண்டா? அது போய் படம் பாருங்க. இல்ல உறவு முறை எங்களுக்கு அது கடைசியா தான் தெரிஞ்சது. படம் உங்களுக்கு எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்லாங் எனக்கு அதை பத்தி ஸ்லாங்ல தெரியும். ஸ்லாங் நல்லா இருக்கு. இது எல்லாருக்குமே அது வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. போரிங்காவும் போகும் சில பேருக்கு. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஃபேமிலியா போகும்போது அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த மூவில சம்பந்தப்பட்ட எமோஷனல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சில சீன்ஸ் ரொம்ப ஸ்லோ தான் போகும். ரொம்ப பொறுமை வேணும் பாக்குறது. 96 கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அது வேற மாதிரி ஜேர்னல், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜேர்னல். ஆனா அது அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கும். சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அவர் நல்லா போட்டுருக்காரு. அவரு சூப்பரா இருக்கு. அந்த சாங்கும் நல்லா இருந்துச்சு. அந்த கால சீன் காட்டும், அதுல பிஜிஎம்ஸ் தான் சூப்பரா இருந்தது. அரவிந்த் சாமி கார்த்திக் ரெண்டு பேரும் நடிப்பு யாருக்கு பெஸ்டா இருக்கு? கார்த்திக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அரவிந்த் சாமி தான் நல்லா இருக்கும். அது கடைசியில அவரு பண்ற சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்காங்க. பெட்டரா பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல ப்ரோ. அந்த கான்செப்ட் ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களோட பாட்டை கரெக்டா பண்ணிருக்காங்க. இது வந்து குடும்ப சித்திரம், ஓகேங்களா, கலை சித்திரம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்துருந்துச்சுன்னா நிறைய பேர் மெட்ராஸுக்கு படம் எடுத்து கிளம்பி வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு படம் எடுத்து பொங்கல் தீபாவளிக்கு திரும்பி போறப்ப ஒரு வழி அவங்களுக்கு இருக்கும். அந்த வழியெல்லாம் அந்த படத்துல வந்து ஞாபகப்படுத்துறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வருதுன்னு ஆட்டோகிராஃப் மாதிரி இந்த படத்தை வந்து படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஆனா அது கதை வேற. ஓகேவா, நம்ம இழந்ததை தேடி போறோம். இதை வந்து ஒரு கல்யாணத்துக்கு போய் நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டோம்னு எட்டி பாக்குறாரு. குட்டிச்சோத்தை எட்டி பார்த்தா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இந்த சொத்துக்காக பிரியறவங்க யாரும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இனிமே வந்து சொந்த பந்தத்தை கைவிட மாட்டாங்க. பணம் காசு வரும் போகும், ஆனா நம்ம சொந்த பந்தம் போயிட்டா நமக்கு கிடைக்காதுன்றத மெய்யழகன் வந்து பேரழகன் பிரமாதமா படைச்சு எடுத்திருக்காரு. படம் சூப்பரு. கிராமங்கள்ல கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி. சிட்டில வந்து 2 நாள் 3 நாள் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, படம் வெற்றி பெற நல்வா. படம் ஸ்லோவாலாம் போகாது. ஏன்னா உன் வீட்டுல நீ ஒரு வீட்டை வித்துட்டு ஒரு இடத்த வந்து உன் வீட்டுல இன்னொருத்த இருக்கிறத பார்த்தனா உனக்கு ஒரு வேதனை வரும் இல்லையா? ஆறுதல் படுத்துறதுக்காகவும் நம்ம கார்த்தி அண்ணன் வந்து அற்புதமான தமிழ் சொற்பொழி வார்த்தைகளை, ஓகேங்களா, அந்த வார்த்தைகளை எல்லாம் பேசி மண்மனம் மாறாத அந்த தாய்மொழி, அந்த தஞ்சாவூர் மொழியை பேசி அவரை மகிழ வச்சிருக்காரு. அதை பொறுமையா தான் பார்க்கணும். 2K கிட்ஸ் டம்மு டும்மு லவ் கிவ் அந்த அவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. குடும்பத்துல உங்க வீட்டுல யாராவது இழந்துட்டுலாம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்து வந்திருப்பாங்க. இப்படிதான் இறந்து வந்திருக்காங்க. நான் என் பையனை கூட்டிட்டு போய் என் ஊர் பக்கத்துல கொள்ளாச்சேரி தான், நீடாமங்கலம் பக்கத்துல இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப கனெக்டிவா இருக்குது. கமல் சார் வந்து சூப்பரா 2 பாட்டு பாடியிருக்காரு. ஏன்னா முத நமக்கு தஞ்சாவூர் அதிகமா காட்டுனது நம்மவர் தான், நம்ம உலக நாயகர் தான். அதை வந்து விட்டு கொடுத்துட கூடாதுன்றதுக்காக 2 பாடல் வந்து அவர் வாய்ஸ்ல பாடியிருக்காரு. பிரமாதம், அற்புதம் அப்படின்ற மாதிரி சூப்பரா பாடியிருக்காரு. ஓகேவா? ஆமா, கண்டிப்பா வந்து அரவிந்த் சாமி சார் நடிப்பு தான். ஏன்னா அவரு சொத்தை இழந்துட்டு வீட்டுக்கு ஊருக்கு போறப்ப நிறைய இடத்துல அழுக வைக்கிறாரு. அவர் ஆறுதல் படுத்த வந்திருக்கிறவர் தான் நம்ம கார்த்திக் சார். அத்தான்னு ஒரு சைக்கிள் கொடுத்ததுக்காக அவர் விசுவாசத்தை காட்டுறாரு. இப்ப இந்த கார்த்திக் சாரே கேட்டா கூட நானா நீயான்னு கேட்டா கூட நீங்க தான் சார்ன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர் தான் கார்த்திக் சார். ஓகேவா?